ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் கிரியேஷன். ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி கலர் தேரி பற்றின ஃபுல் கிளியராக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், கலர் தேரி ஏன் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ட்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாருமே கலர் தான். ஐ மேக்கப், லிப்ஸு, ப்ளஷ்ஷு, கான்டூர் எல்லாமே கலர்ஸில் தான் விளையாடுறோம். அந்த கலர்ஸை எந்தெந்த கலரோட மெர்ஜ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணால் இருக்கும், அது பெஸ்ட்டாக இருக்குங்கிற ஒரு தேரி தான் அந்த கலர் தேரி. அதை நம்ம கம்பல்சரி ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளால் பர்ஃபெக்டான மேக்கப்பை உருவாக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட், இதுதான் கலர் தேரி வீல். இதில் வார்ம் டோன், கோல்ட் டோன்னு ரெண்டு இது இருக்கும். வார்ம் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட், ஆரஞ்ச், எல்லோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் கோல்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, வைலட், க்ரீன் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக நேச்சுரலாக இருக்கும். இந்த கோல்ட் அண்ட் வார்ம் ஏன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கிளைண்டோட அண்டர் டோன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட வெயின்ஸ் இருக்கு இல்லையா, நரம்பு, அது பச்சை கலரில் தெரிஞ்சுது, அந்த க்ரீன் மாதிரி தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு வார்ம் டோன். அதே சேம் டைம் பிங்கிஸாவோ இல்லை லைட் ப்ளூ மாதிரியோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு கோல்ட் டோன். அந்த அண்டர் டோனை வச்சு தான் அதுக்கு ஆப்போசிட் கலர்ஸில் நம்ம யூஸ் பண்ணாதான் மேக்கப் ஹைலைட்டாக பாப் அவுட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு, அந்த கலர் வீலில் ப்ரைமரி கலர்னு சொல்லிட்டு 3 கலர் இருக்கும். ப்ரைமரி கலர் என்னென்னா ரெட், ப்ளூ, எல்லோ. இந்த 3 கலர் தான் ப்ரைமரி கலர்னு சொல்லுவோம். சேம் டைம் மதர் கலர்னு சொல்லுவோம். ஏன் மதர் கலர்னு சொல்கிறோன்னா, இந்த 3 கலர்லேருந்து தான் அடுத்தடுத்த கலர்லாம் உருவானுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 ப்ரைமரி கலரை மிக்ஸ் பண்ணால் ரெண்டாவதாக கிடைக்கிற ஒரு கலருக்கு பேர் தான் செகண்டரி கலர். எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன்கிற ஒரு கலர் கிடைக்கும், அது ஒரு செகண்டரி கலர். சேம் எல்லோவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணால் ஆரஞ்சுங்கிற ஒரு கலர் கிடைக்கும், அது ஒரு செகண்டரி கலர். சேம் டைம் ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணால் வயலட்டுங்கிற ஒரு கலர் வரும், அது ஒரு செகண்டரி கலர். ஸோ ப்ரைமரி கலர் ரெட், ப்ளூ, எல்லோ, 2 ப்ரைமரி கலரை மிக்ஸ் பண்ணி உருவாகிறது செகண்டரி கலர். அந்த செகண்டரி கலர் என்னென்னா க்ரீன், ஆரஞ்ச், வயலட். புரிஞ்சிச்சுல? நெக்ஸ்ட்டு டெர்ஷரி கலர். டெர்ஷரி கலர்னால் எப்படி 2 ப்ரைமரி கலரை மிக்ஸ் பண்ணி ரெண்டாவதாக உருவானதை செகண்டரி கலர்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ப்ரைமரி கலர், ஒரு செகண்டரி கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மூணாவதாக உருவாகிறது தான் டெர்ஷரி கலர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ப்ரைமரி கலரான எல்லோவையும் செகண்டரி கலரான க்ரீனையும் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லோ க்ரீன் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரைமரி கலரான சேம் எல்லோவையும் செகண்டரி கலரான ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணால் எல்லோ ஆரஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறது தான் டெர்ஷரி கலர்னு சொல்கிறோம். இதுதான் மொத்த கலர் வீலே. ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர், மொத்த கலர் வீலுமே இதில் அடங்கிடுச்சு. இது தவிர கலர் ஹார்மோனிஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி கலர், ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர், அனலாகஸ் கலர், டெட்ராடிக் ஹார்மோனிக்ஸ், ட்ரையாடிக் ஹார்மோனிக்ஸ், மோனோக்ரோமேட்டிக் ஹார்மோனிக்ஸ்னு 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், காம்ப்ளிமெண்ட்ரி கலர். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்னால் அந்த கலர் வீலில் ப்ரைமரி கலருக்கு ஆப்போசிட்டில் கான்ட்ராஸ்டாக இருக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர். எக்ஸாம்பிளுக்கு எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் பர்பிள் இருக்கா, அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி. சேம் ப்ளூக்கு ஆப்போசிட்டில் ஆரஞ்சு இருக்கா, ஸோ ஆரஞ்சு தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர். அதே மாதிரி ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் இருக்கா, அந்த க்ரீன் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை ரெட் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி உள்ளதை நம்மளோட ஆப்போசிட் கான்ட்ராஸ்டான கலரை வச்சு தான் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா, அது ஹெவி பிக்மெண்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டார்க் ப்ளூ மாதிரி வரும். அந்த ப்ளூ கலருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, வீலில் ஆரஞ்சு கலர் இருக்குது. ஸோ அந்த ப்ளூவை பேலன்ஸ் பண்ணி ஈவனாக காமிக்கிற தன்மை ஆரஞ்சு கலருக்கு தான் இருக்குது. அதனால தான் நம்ம அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ரெட் கலரில் ஸ்பாட்ஸ் இருக்கும், ரெட் பிம்பிள் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் கலர் வீலில் என்ன இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. அந்த ரெட்டு ஸ்பாட்ஸை ஈக்குவல் பண்ணுற தன்மை க்ரீன் கலருக்கு தான் இருக்குது. அதனால தான் க்ரீன் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறதுக்கான சீக்ரெட் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட், ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி ஆப்போசிட்டில் இருக்கோ, ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது ஆப்போசிட்டுக்கு பக்கத்தில் உள்ளது தான் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. எக்ஸாம்பிளுக்கு எல்லோக்கு ஆப்போசிட்டில் வயலட் இருக்கா, அதை காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னோமா, அந்த வயலட்டுக்கு பக்கத்தில் ப்ளூ வயலட்டும் இங்கிட்ட ரெட் வயலட்டும் இருக்கும், அது ரெண்டும் தான் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் என்னென்ன கலர்ஸ்லாம் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி வருமோ அது ஒரு டயக்ராமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தேர்ட், அனலாகஸ். அந்த கலர் வீலில் ஒரு கலரை ஒட்டி 3 இல்லைன்னா 4 தொடர்ந்து வர்றது தான் அனலாகஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ரெட், ஆரஞ்ச், ரெட், ஆரஞ்ச் அந்த 3மே ஒட்டி வர்றதை அனலாகஸ் சொல்லுவோம். இந்த அனலாகஸை பேசிக் பண்ணி நம்ம ஐ மேக்கப் பண்ணலாம். அந்த கான்ட்ராஸ்டாக இருக்கும். அந்த ஐ மேக்கப்புக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் காமிக்கிறேன்.
அண்ட் இன்னொன்று என்னென்னா ஆரஞ்ச், எல்லோ ஆரஞ்ச், ரெட் ஆரஞ்ச் அந்த மாதிரி தொடர்ந்து 3 இல்லைனா 4 கலர் ஒரே மாதிரியான ஃபேமிலியில் வரதை வந்து நம்ம அனலாகஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அதாவது அந்த க்ரீன் எல்லாத்துலேயும் இருக்கும். 4 ட்ரையாடிக். ட்ரையாடிக் வந்து ட்ரையாடிக்னாலே முக்கோணம் நம்மளுக்கு தெரியும். அந்த கலர் வீலில் எல்லோ, ப்ளூ, ரெட்டு இந்த 3மே வந்து ப்ரைமரி கலர். இது வந்து ட்ரையாடிக்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம பிரிக்கிறோன்னா எல்லோவுக்கு சைடில் இங்கிட்டு 3 கலர் இருக்கும், அதே மாதிரி எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் 3 கலரில் இருக்கும், ரெட்டுக்கும் ப்ளூக்கும் நடுவில் 3 கலர் இருக்கும். ஸோ ஈக்குவலாக செப்பரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி முக்கோணம் வர்றது தான் ட்ரையாடிக்ஸ்னு சொல்லுவோம். இது ப்ரைமரி கலரை தாண்டி அதர் கலர்ஸ் என்ன வருங்கிறதையும் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அண்ட் 5th ஒன் டெட்ராடிக். டெட்ராடிக்ங்கிறது ஒரு செவ்வக வடிவத்தில் வரும். அந்த வீலில் 2 காம்ப்ளிமெண்ட்ரிஸ் கலரை மெர்ஜ் பண்ணுற கனெக்ட் பண்ணுறத நம்ம டெட்ராடிக் கலர்ஸ்னு சொல்லுவோம். இதுவுமே நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன் மோனோக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இதுவும் நம்ம ஐ மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய காஸ்டியூம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு கலர் இருக்குன்னா அந்த கலரோட ஒரே ஃபேமிலி. இப்போ பிங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிங்கோட டிண்ட்டு அண்ட் ஹூ அண்ட் அதே மாதிரி ஷேட் ஒரே கலர் வரும், அந்த லைட் பிங்க் வரைக்கும் வரும். அதுதான் மோனோக்ரோமேட்டிக்ங்கிறது. ஒரு கலர் ரெட்டாக இருக்கலாம், பிங்காக இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம். நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரோட ஒரே கலர் ஃபேமிலி தான் மோனோக்ரோமேட்டிக்னு சொல்லுவோம். மோனோக்ரோமேட்டிக்கோட கலர் காம்பினேஷனை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேல்யூ பற்றி சொல்லிடுறேன். கலர் வேல்யூனா ஹியூ, டிண்ட், டோன், ஷேடுன்னு ஒன்று வரும். நம்ம ரெட் கலர் எடுக்கிறோன்னா ரெட் கலரோட எந்த அளவுக்கு ஒயிட் கலரை ஆட் பண்ணி கொண்டு வரணுமோ அது ரொம்ப லைட் ஆகும், அதை வந்து டிண்ட்டுன்னு சொல்லுவோம். சேம் அந்த ரெட் கலரோட எந்த அளவுக்கு கிரே கலரை ஆட் பண்ணுறோமோ அது வந்து டோன் ஆகும், கலர் மாறும், அதை டோன்னு சொல்லுவோம். தேர்ட், அந்த ரெட் கலரோட எந்த அளவுக்கு பிளாக் கலர் ஆட் பண்ணுறோமோ அது இன்னும் டார்க்காகவும், அதை ஷேடுன்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன ஃபவுண்டேஷனை வேணால் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம், லைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ளூ கலர் யூஸ் பண்ணால் அதை டார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹியூ, டிண்ட், டோன், ஷேடுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்னதில் இதுதான் கலர் வீல், இதுதான் கலர் ஹார்மோனிஸ். கலர் ஹார்மோனிஸ் எப்படி பிரிக்கிறோம், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டோம். அண்ட் கலர் கரெக்ஷன் இன்னொரு தடவை நான் தெளிவாக சொல்லிடுறேன். கலர் வீலில் ப்ளூக்கு ஆப்போசிட்டில் ஆரஞ்சு இருக்குது, அதனால தான் நம்ம டார்க் சர்க்கிள்ஸ்க்கும் அண்ட் பிளாக் பிம்பிள்ஸ் அந்த பிக்மெண்டேஷனுக்கும் அதை மறைக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் அந்த தன்மையை கொடுக்கும். அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். சேம் அந்த பிங்கிஸ் அந்த ரெட் ஸ்பாட் உள்ளவங்களுக்கு ஆரஞ்சை போட்டால் அது இன்னும் வார்ம் ஆகும். அதனால தான் அந்த ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் இருக்கா, ஸோ க்ரீன் கலர் கரெக்டரை யூஸ் பண்ணி ரெட் ஸ்பாட்ஸை மறைச்சு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இதே உங்களோட பிரைடுக்கு ஃபேஸ் ரொம்ப எல்லோவாக இருக்குது, ரொம்ப வார்மாக இருக்குது, இல்லை சில டைம் மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்காங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணி போகல, எல்லோ டோனடாக இருக்குன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்கள் பேலட்டில் பர்பிள் கலரில் ஒரு கலர் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பர்பிள் கலரை எங்கே ஓவராக எல்லோஷாக தெரியுதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா எல்லோ கலருக்கு ஆப்போசிட்டில் பர்பிள் கலர் தான் இருக்கும். இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த கலரை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம லிப்ஸ்டிக் ஷேடும் கண்டுபிடிக்கணும். லிப்ஸ்டிக் ஷேடுக்கெலாம் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ரெட் கலர், ப்ளூ கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு வயலட் ஷேடு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வயலட் ப்ளஸ் ஒயிட் ப்ளஸ் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பீச் கலர் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன ஷேடு மிக்ஸ் பண்ணால் ஃபார்வர்ட் 50 ஒரு லிப்ஸ்டிக் பேலட் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக் பேலட்டில் ஒயிட் கலர், பிளாக் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வச்சுருப்பான். ஏன் வச்சுருப்பான்னு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கே தெரியாது. இந்த கலர் தேரிலாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் கலர் லிப்ஸ்டிக் ஷேட் நம்மளே உருவாக்கலாம். சிங்கிள் ஷேடு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்களாக க்ரியேட் பண்ணி ஷேடு யூஸ் பண்ணுங்களேன், உங்களோட பிரைட் தனித்துவமாக தெரிவாங்க. அந்த மாதிரி என்னென்ன கலர்லாம் மிக்ஸ் பண்ணலாங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் சாரீ. எப்படி காஸ்டியூம்ஸ் வந்து ஜுவல்ல செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 டைப்ஸ் கொடுத்துருக்கேன். கோல்டு சரி, காப்பர் சரி, சில்வர் சரி. இது இல்லாமல் கோல்டு வித் சில்வர் சரின்னு வரும். கோல்டு சரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கோல்டு சம்மந்தமான ஸ்டோன் வச்சுருக்கலாம், ஸ்டோன் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஜுவல் செட் ரெஃபர் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். காப்பர் சரி இருந்தாலும் 2 விதமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கோல்டு சம்மந்தமான ஜுவல்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் செட்டு போகிறதுனாலும் நீங்கள் தாராளமாக போகலாம். சில்வர் சரி இருந்தால் தயவு செஞ்சு கோல்டு செட்டு ரெஃபர் பண்ணாதீங்க. சில்வர் சரிக்கு ஏடி செட்டு, ஸ்டோன் செட்டு, குந்தன் செட்டு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செட்டு தான் சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். கோல்டு வித் சில்வர் சரி வரவங்களுக்கு நீங்கள் கோல்டு ஆப்ஷனும் போகலாம், சில்வர் ஆப்ஷனும் போகலாம், குந்தன் செட் எது வேணால் போகலாம். ஸோ கிளைண்ட்டோட அந்த சரி
எந்த மாதிரி வருது அதை பொறுத்து நீங்கள் வந்து ஜுவல் செட்டை ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் ஜுவல் செட்டு கான்ட்ராஸ்டாகவும் போகலாம். நிறைய பேர் பார்த்துப்பீங்கன்னா எல்லோ கலர் சாரியில் வந்து நல்ல பர்பிள் கலர் பார்டர் வச்சுருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பர்பிள் கலரில் எல்லோ சாரிக்கு பர்பிள் கலர் ஜுவல் செட்டு கூட போகலாம் ஸ்டோன் வச்சது. அது மாதிரி கலர் வீல்ல எந்த கலருக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோன் செட்டு வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி கலர் தியரியை யூஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களோட மேக்கப்பில் ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், லிப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெஷ் பண்ணி நீங்கள் ஒரு மேக்கப் யூஸ் பண்ணி பாருங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பாப் அவுட்டாக தெரியும். உங்கள் மேக்கப் டல்லாக தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே புரியல, ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் திரும்ப ரீவைண்ட் பண்ணி கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேக்கப்பில் நீங்கள் மாஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நந்தாஸ் கிரியேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களோட கெரியரை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.